எனக்கு தெரிஞ்சு குமாருக்கு அரசியை விட்டா வேற யார் கூடயும் கல்யாணம் நடக்காது. நான் சொன்ன மாதிரி அரசிய எப்படியாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டு அவளை கஷ்டப்படுத்த கூடாது. அவளை நல்லா பாத்துக்கணும். அது நீ ஒழுங்கா செய்வியா? ஆமா அப்பதா செய்யறேன். சரி, அப்போ இனிமேல் அடுத்தது என்ன பண்ணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நான் கோமதி கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் அரசிய குமாருக்கு கொடுங்கன்னு கேட்க போறேன். ராஜி, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? என்னது? வாட்ச். நல்லா இருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கிஃப்ட் பண்ணலான்னு வச்சிருந்தேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்க. உன்னோட உழைப்புக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அப்படியே நீ பாஸ் ஆகுனாலும் அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கல கஷ்டப்பட்டு, அது போதும். அதனால எக்ஸாம் ரிசல்ட் பத்தி கவலைப்படாம இரு. மாமா, இந்த வாட்டி நான் ஜஸ்ட் மிஸ். என் டேபிள் டிராயர்ல அது இல்லாததுனால நான் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா என்னையும் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. சரி விடுங்க மாப்பிள்ள, அதான் நீங்க மாட்டல. ஆனா இதான் கடைசி மாமா. இதுக்கப்புறம் இந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். எல்லாரையும் அவன் ஜீப்ல ஏத்திட்டு போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. உங்களுக்கு வீடு, தோட்டம், பங்களா இப்படிலாம் வாங்கணும்னு ஆசையே இல்லையா மாப்பிள்ள? எங்க அப்பா தான் உங்களை இதை பண்ண சொன்னாரா? அவரு நேரா சொல்லல, ஆனா இப்படி பண்ணா தப்பு இல்லைன்னு சொன்னாரு மீனா. நினைச்சேன் எங்க அப்பா தான் இதுக்கு காரணமா இருப்பாருன்னு. அவர் பாட்டுக்கு ஒழுங்கா இருந்தாரு. நீங்க தான் அவரை ஏத்தி விட்டுருக்கீங்க. எப்படி என் கூட பேசாம தானே இருந்தீங்க? அப்படியே இருந்திருக்கலாம் பேசாம. நீங்க இனிமேல் என் வீட்டுக்காரருக்கு தப்பான அட்வைஸ் கொடுக்காதீங்க. அவரோட விஷயத்துல தலையிடாதீங்க. நீங்க நேர்மையானவரு, ரொம்ப நல்லவருன்னு நம்பிதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணேன். வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே இருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். இப்படி மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.